ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா ஒரு டேஸ்டியான புலாவ் தான் பார்ப்போம். க்ரீன் பீஸ் அப்போ பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இப்போ கிடைக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி புலாவ் செஞ்சுருந்தோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் ஹோல் கரம் மசாலா போட்டுப்போம். தாளிப்புக்கு ஒரு 10-12 பச்சை மிளகா போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா புலாவில் காரத்துக்குன்னு பச்சை மிளகா மட்டும்தான் இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சம் லைட் காரம் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஃபுல் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக கிடைக்கும். புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா வதங்கின உடனே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க பச்சை பட்டாணி, தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினது ஒரு கப் பாசுமதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்துட்டு ஒரு ஃபுல் லெமன் போட்டுக்கலாம். புளிப்புக்கு அது தேவைப்படும். தக்காளி போடல இல்லையா, அதுக்காக லெமன் ஆட் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஈக்குவல் அமௌண்ட்டில் தண்ணியும் சாதமும் வந்ததும் 15 மினிட்ஸ் தம் போட்டு இறக்கிடலாம். தோசை கல்லில் எக்கு வந்து இப்படி மசாலா மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து அதுதான் வந்து புலாவுக்கு சைட் டிஷ்ஷு. காலையில் வந்து ராகி மாவு கொஞ்சம் பால் சேர்ந்து நல்லா டைல்யூட் பண்ணி நல்லா கொதித்து இறக்குனா அது ஒரு கூழ் மாதிரி